மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 4ஆம் இடத்திலே குரு. அது என்ன 4ஆம் இடம்? 4ஆம் இடம் என்பது என்னன்னா நற்கல்வி, நற்பெயர், நற்கீர்த்தி, மதிப்பு, மரியாதை, ப்ரமோஷன். இதெல்லாம் ப்ரமோஷனா நமக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லையே, இந்த கம்பெனியில் இருக்கிற வரைக்கும் எனக்கு கொடுக்க மாட்டானே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த ப்ரமோஷன் மட்டுமே அடுத்த தகுதி என்பது அல்ல. சில பேர் இப்போ கல்யாணம் ஆகியிருக்காங்க, அவர்களுக்கு இப்போ தான் கல்யாணம், அப்போ அப்பாங்கிற ஸ்தானம் ஒரு அடுத்த படிநிலை. நான் எம்எஸ்எம்இ சின்ன லோன் போட்டுட்டு இருந்த ஒரு டீமாக இருந்தேன், இப்போ நான் அதுக்கு அடுத்த லோன் போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான நெக்ஸ்ட் லெவல் ப்ரொமோஷன்ஸ். ஸோ அது என்ன அப்படின்னா உங்களுடைய தகுதியிலிருந்து அடுத்த தகுதி அப்படிங்கிறது தான். ஸோ இந்த 4ஆம் இடம் என்பது காரு, வீடு, மாடு, மனை, கார். அப்போ நீங்கள் எதில் போக போகிறீங்க? காரில். மேசராசிக்காரங்க என்ன வாங்க போகிறீங்க? கார் வாங்க போகிறீங்க. ரொம்ப நாள் கனவு சார், நான் ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். கவலையப்படாதீங்க, இந்த வருடம் உங்களுக்கு கார் கிடைத்துவிடும். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். என் கம்பெனியில் சார் காலையில் 6 மணிக்கு வந்தவன் சார், நைட்டு பாருங்கள் 11 மணி ஆகுது, இன்னும் வீட்டு விட மாட்டேங்கிறானுங்க அப்படிங்கிற மாதிரி சில கம்பெனியில் பெண்ட் எடுக்கிறதே ஒரு வேலையாக வச்சுருப்பாங்க. அதெல்லாம் போய் உட்காந்தாப்புல வேலை பார்க்குற மாதிரி. எனக்கு கீழே ஒரு 10 பேர் இருக்காங்க, அவங்க வேலையை மானிட்டர் பண்ணுறது என் வேலை அப்படிங்கிற மாதிரி. ஒரு மனுஷன் எவ்வளோதான்ப்பா வேலை பார்க்குறது, மனசு வெறுப்பாக இருக்குது. இந்த சூர்யா ஒரு ரீல்ஸில் சொல்லியிருப்பார், அந்த மாதிரி ரொம்ப வெறுத்து போய் சலிச்சு போனவங்களுக்குலாம் இனிமேல் ஒரு இன்சார்ஜுங்கிற பதவி கிடைக்கும். ரைட், இதெல்லாம் ரைட்டு. இப்போது 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், இது ஒரு ஜாக்பாட். மொத்தத்தில் நிம்மதியாக இருக்க போகிறோம். அடுத்ததாக 2வது ஜாக்பாட் 8 பார்க்குறாரு. 8ங்கிறது பெருஞ்சொத்து. பெருஞ்சொத்துனா என்னென்னா 600 ஸ்கொயர் ஃபீட்டு 700 ஸ்கொயர் ஃபீட்டை தாண்டி வீடு வாங்க முடியல, பெருஞ்சொத்தாமே. பெருஞ்சொத்துனா என்னென்னா உங்கள் ஊர் சைடு ஏதாவது நீங்கள் ஒரு ஏக்கரா வாங்கலான்னு போகிறீங்க, போன இடத்துல மூடு மாறிடுச்சு, 1.5 ஏக்கரா வாங்கிடலாம், 2ஆ வாங்கிடலாம். அது மாதிரி திடீர்னு ஒரு எண்ணம், பெரிய சொத்து, என் தகுதிக்கு மீறினது, ஆனால் என்னால் முடியும்னு நான் நம்புகிறேன். நான் 75 லட்ச ரூபா வீடுக்கு போனேன், 1 கோடி வீடு வாங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் மாறிவிடுகிறது. 8 என்பது ஆயுள் பாவம். மேசராசிக்காரங்க ரொம்ப நாள் கஷ்டப்படுறாங்க, டாக்டரே கைவிட்டான் சார், என்ன சொல்கிறதுன்னு தெரில அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் குரு பார்வைப்படும் பொழுது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பிருந்தா. வாழ்க்கையில் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், ராகு நினைச்சா என்ன பண்ணுவார், அந்த மாதிரி குரு நினைத்தால் ஒரு உலகத்தை உருவாக்குவார். உலகத்தில் குருவுக்கு மட்டும் தான் சக்தி உண்டு. அதனால தான் தெய்வத்துக்கு முன்னாடி சொன்னது, குரு நினைச்சா நடந்துடும். குருவை விட பெரிய கடவுள் எதுவும் இல்லை. அதனால் அவர் 8 பார்த்ததுக்கப்புறம் ஆயுசு விருத்தி ஆகிடும். பெண்களாக இருந்தால் மாங்கல்ய பலம் வந்துடும். அடுத்ததாக 10 பார்க்குறாரு. 10 என்பது என்னென்னா உங்களுடைய தொழில் ஸ்தானம். தொழில் என்ன அப்படின்னா இந்த மேசராசிக்காரர்கள் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க. வாரிசு பட விஜய் நீங்கள் தான். அப்போது நீங்கள் தான் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறீங்க. சும்மா பண்ணீங்க, பார்த்தீங்கன்னா பெரிய ஆளாயிட்டீங்க. அந்த மாதிரிலாம் பதவியும் பிஸ்னஸும் உங்களை தேடி வரும்.